டிவி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இரண்டு ஆண்டுகளுக்கான RTE கல்வி கட்டண நிலுவைத் தொகை விடுவிப்பு. 2 ஆண்டுகளுக்கான RTE கட்டண கல்வித் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டுக்கான நிலுவைத் தொகையும் RTE 25% மாணவர்கள் சேர்க்கை செய்த 7609 தனியார் பள்ளிகளுக்கான நிலுவைத் தொகையை விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம். TNPSC ஆனுவல் பிளானர் 2026 வெளியானது. 2026 ஆண்டிற்கான தேர்வு அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. இதன்படி குரூப் 1 செப்டம்பர் 6, குரூப் 2 குரூப் 2A அக்டோபர் 25, குரூப் 4 டிசம்பர் 20, தொழில்நுட்ப தேர்வு நவம்பர் 14, நேர்காணல் இல்லாதது ஆகஸ்ட் 3, டிப்ளமோ IT அளவிலான தொழில்நுட்ப தேர்வு செப்டம்பர் 20 ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெறும் என TNPSC தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இந்தியாவில் 811 பேருக்கு ஒரு டாக்டர். மத்திய அரசு தகவல். இந்தியாவில் 811 பேருக்கு ஒரு டாக்டர் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவக் கல்வி இடங்களை அதிகரிப்பது, சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2014 387 இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 818 உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. TNPSC குரூப் 4 காலி பணியிடங்கள் 5307 உயர்வு. நடப்பு ஆண்டில் எழுதிய TNPSC குரூப் 4 தேர்வில் 645 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலில் 3935 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பிறகு 727 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 645 இடங்களும் சேர்ந்தது. மேல விவரங்களுக்கு TNPSC இணையதளத்தை பார்க்கலாம். போஸ்ட் ஆபீஸில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் ஜூனியர் அசோசியேட் அசிஸ்டன்ட் மேனேஜர் பணியிடங்களை நிரப்ப வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மேலும் விவரங்களுக்கு indiaPostPayment.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.